Hello friends, welcome to my channel ERK Infobot. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் பிளாட் அண்ட் பாக்ஸ் விஸ்கர் பிளாட் டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள், அப்புறம் அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா a box and whisker plot as a diagram otherwise known as box plot. ஓகேங்களா? இது என்டையராக நம்ம ஒரு பாக்ஸ் பிளாட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் பிளாட் எதுக்கு நம்ம இந்த டேட்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரைசிங் செட் ஆஃப் த டேட்டா. ஓகேங்களா? இது வந்து ஒரு டேட்டா வந்து சம்மரைஸ் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட். ஓகேங்களா? நாட் நார்மல் சார்ட் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட் அப்படின்னா நீங்கள் என்னென்னா சர்வே டேட்டா, ஓகேங்களா, என்ன சொல்கிறது, சர்வே டேட்டா நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு பாப்புலேஷன் ரிலேட்டடான டேட்டா, அப்புறமேட்டு இந்த ஏஜ் வைஸ் டேட்டா. ஸோ இது மாதிரியான டேட்டா எல்லாமே இது என்ன பண்ணோம் அப்படின்னா சம்மரைசிங் பண்ணி உங்களுக்கு செட் ஆஃப் டேட்டாவை நம்மளுக்கு காமிக்கும். ஓகேங்களா? The shape of box plot shows how the data is distributed and also shows any outliers. ஓகேங்களா? அவுட்லையர்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஃபஸ்ட் நம்ம இந்த பாக்ஸ் பிளாட் வந்து நம்மளுக்கு எப்படி என்னென்ன தேவைப்படும், எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் பிளாட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த பாக்ஸை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னா 3 விஷயம் தேவைப்படும். ஒன்று வந்து மீடியன் வேல்யூ, அதுக்கப்புறம் லோவர் குவார்ட்டர் அண்ட் அப்பர் குவார்ட்டர் அப்படின்ற 3 விஷயம் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த விஸ்கர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேங்களா? மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூக்கு இடைப்பட்ட அந்த லைன் தான் வந்து விஸ்கர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மூணு விஷயத்தையுமே இந்த Q1 மீடியன் Q3 இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்டர் குவார்ட்டரல் ரேஞ்ச் அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும், இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பாக்ஸ் பிளாட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம், என்னென்ன வழியிலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ ஸ்டாட்டிஸ்டிக் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த 15 நம்பர்ஸை வச்சு நம்ம எப்படி அந்த பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறது, அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த மீடியன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, லோவர் குவார்ட்டர் Q1 Q3 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு 15 மெம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். ஓகேங்களா? அசெண்டிங்னா ஸ்மால்லேருந்து பிக் நம்பர் வரலையுமே நம்ம என்ன பண்ணோம், அசெண்டிங் பண்ணி எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட் திங். ஸோ செகண்ட் என்ன பண்ணணும்னா நம்ம இதுக்கு மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, 15 மெம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 15 நம்பர்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதோட மீடியன் வேல்யூ என்னென்னு பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நம்பர்ஸ் விட்டுறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டும் பார்த்திங்க அப்படின்னா 7 நம்பர்ஸ் விட்டுறோம். இதில் மீடியன் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 33 இஸ் த மீடியன் வேல்யூ. ஓகேங்களா? இந்த மீடியன் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு வரும். இதுதான் இந்த மீடியன் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், Q2 வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து Q2ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? Q1 Q3 இது வந்து Q2 மீடியன் வேல்யூ. ஓகே. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம விட்டுருவோம். லெஃப்ட் ரைட்டு பார்த்திங்கன்னா 7 நம்பர்ஸ் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா? 7 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 7 நம்பர்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், 3யும் விட்டுட்டு, ஓகேங்களா, 3 இந்த 3 விட்டுட்டு இது சென்டர் வந்து பார்த்திங்கன்னா 25. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு Q1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ரைட் சைட்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், 3 நம்பர்ஸ் விட்டுட்டு சென்டராக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா Q2. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் பிளாட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது நான் முன்னே சொன்ன மாதிரி இது 3 சேர்ந்து தான் நம்மளுக்கு இன்டர் குவார்ட்டரல் IQR அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? IQRனா இன்டர் குவார்ட்டரல் ரேஞ்ச். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த விஸ்கர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு வரது எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட்லையர்ஸ் அப்படின்னு. இங்கே பார்த்திங்கன்னா டேட்டா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஷோஸ் அண்ட் அவுட்லையர்ஸ் அப்படின்னு. அவுட்லையர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு சர்வே எடுக்கிறாங்க, ஒரு சைக்கிளிங் ஓட்டுறவங்களோட ஒரு சர்வே எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் 10லேருந்து 100 இயர்ஸ் வரலையும் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 10 இயர்லேருந்து 100 இயர்ஸ் வரலையும் எடுக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா 10 to 20 வந்து ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்து சைக்கிளிங் பண்ணுறாங்க. 20 to 30, 30 to 40, 40 to 50 அது வரலையும் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? கண்டினியூஸாக நம்ம சைக்கிள் ஓட்டுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த 50க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லோவான நம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய ரேஞ்சை விட்டு அதிகமாக நம்மளுக்கு போயிடும். ரேஞ்சை விட்டு அதிகம் போனால் அந்த 50 to 100க்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமமான நம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூ தான் பார்த்திங்க அப்படின்னா அவுட்லையர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அந்த அவுட்லையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சார்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த அவுட்லையர்ஸ் வந்து கணக்கில் வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 10 to 50 நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்,
நம்ம இந்த பாக்ஸ் பிளாட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே போகிறது எல்லாமே நம்மளுக்கு அவுட்லையர்ஸ் அது வந்து கணக்கில் வராது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷோஸ் எனி அவுட்லையர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் அவுட்லையர்ஸ்க்கு உண்டான ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எல்லாமே அப்படின்ட்டு நம்ம இதை என்ன பண்ணலாம், டேப்லூவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ட் ஒன்று பார்த்துடலாம். ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா 0 to 100 இருக்குது. ஓகேங்களா? 0 to 100. ஓகே. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அவுட்லையர்ஸ் அப்படின்றது பாருங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 90 வரலையும் தான் இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஞ்சுக்கு உண்டான இது மட்டும் இருந்துட்டு ரேஞ்சுக்குள்ளே வராது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுட்லையர்ஸ் சிங்கிள் பாயிண்ட். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேயும் வரும், எண்டிங்லேயும் வரும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து சொன்ன கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்கில் வர மாதிரி 100 இயர்ஸ் அந்த ரேஞ்சில், இவங்க பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்சிலே கொடுத்துருக்காங்க. இதான் வந்து அவுட்லையர்ஸ். ஸோ இந்த விஸ்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஸ்கர் வந்து பாருங்கள் 10லேருந்து 90 வரலையும் தான் நம்மளுக்கு இது பண்ணியிருக்கோம். இதுதான் மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ அதுக்கூடான இடைப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா விஸ்கர் நம்மளுக்கு காமிக்குது இங்கேயும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு அதிகமாக இல்லை. ஸோ அதனால் இருக்குது. அதுக்கப்புறம் மீடியன், அப்பர் குவார்ட்டல் அண்ட் லோவர் குவார்ட்டல். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேப்லூக்கு போய் பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோவர் பண்ணுறேன். இங்கேயே உங்களுக்கு தெரியும் ஃபார் பாக்ஸ் அண்ட் விஸ்கர் பிளாட்ஸ். ஓகேங்களா? பாக்ஸ் அண்ட் விஸ்கர் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. பாக்ஸ் அண்ட் விஸ்கர் பிளாட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், சப் கேட்டகரி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் டேட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டேட்டில் மந்த் சேல்ஸ் எடுத்துகிட்டேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு இது யூஸ் பண்ணதே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு விஸ்கர் பிளாட் வந்து எனேபிள் ஆயிரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி விஸ்கர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன், நான் சப் கேட்டகரி எடுத்து போடுறேன். சப் கேட்டகரி எடுத்து போடும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு விஸ்கர் பிளாட் சார்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதில் பாருங்கள், இங்கே இந்த ஃபோன்ஸ் அப்படின்ற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விஸ்கர் பிளாட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 5Kலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னா 35 ஐ திங்க் 38K வரலையும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது 56,000 சம்திங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம அவுட்லையர்ஸ் அப்படின்றது. ஸோ எவ்வளோ அவுட்லையர்ஸ் இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இந்த சார்ட்டில் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் குரூப் ஆஃப் செட் ஆஃப் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த விஸ்கர் பிளாட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். இந்த விஸ்கர், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த விஸ்கருக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபோன்ஸு ஜனவரி மந்தில் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த்ஸில் இந்த விஸ்கருக்குள்ளே இதோட மினிமம் வேல்யூ பார்த்திங்கன்னா 8,000, மேக்ஸிமம் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 38,000. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள் சேர்ஸில் மினிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 7,583, மேக்ஸிமம் வேல்யூ பார்த்திங்கன்னா 57,000. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம ஹோவர் பண்ணும்போது பாருங்கள் நம்மளுக்கு நிறைய காமிக்குது. அப்பர் விஸ்கர், லோவர் விஸ்கர், மீடியன். இதோட மீடியன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 22,270 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்பர் ஹிஞ்ச், லோவர் ஹிஞ்ச். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். பட் ஆனால் நம்ம இந்த சார்ட்டை வந்து நம்ம நல்லா கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் இருக்கணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்களால் வந்து இது வந்து ஃபுல்ஃபில்லாக நம்ம என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு நம்மளால் டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ நம்மளால் டேப்லூவில் ஈஸியாக இது மாதிரி க்ரியேட் பண்ணிட முடியும். பட் ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணி அந்த விஸ்கர் பிளாட் எல்லாமே க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.